திறக்காதீங்க. அண்ணா அதை அப்படியே போட்டே விடுங்க, அப்புறமா திறந்துக்கலாம். இருக்கட்டும் விடுங்கண்ணா, நீங்க போட்டு விடுங்கண்ணா. முதல்ல மாதிரி கள்ளக்கடத்தல் முதல் மாதிரி இது வந்து கருப்பு அழைப்பு செய்யற முதல்ல கால் என்னாச்சு? இதோட வர வேண்டியது என்ன விஷயம்? நல்லா கொடுத்தா ஆபரேஷன் நான் எதா இருந்தா என்ன மாட்டேன். தொண்டை தண்ணி பக்த நாங்க ஒவ்வொரு மீட்டிங்கும் சொல்றோமே, மனிதாபிமானி இல்லைமா. என்ன சும்மா பார்க்கணும்? எதுக்கு சும்மா பார்க்கணும்? நமக்கு வந்து சத்தா இருக்கா இல்லையா, பார்க்க கூடாது. சொல்லி கொடுத்தீங்களா முருகேசன்? இப்படி பேசுறேன்னு சொல்லி ஒழிச்சா மட்டும்தான் இந்த தர்மம் மாதிரி 20 பேர் ஜோதி ஜோதி சதீஷா நல்லா யோசிச்சு வச்சிருக்கேன். யார் பேர சொல்லலான்ட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து என்ன சொன்னேன்? பெயில் கொடுத்தாங்களா இல்லையா? எது கொடுத்தாங்க? எழுதி கொடுத்தியா இல்லையா? என்னன்னு எழுதி கொடுத்தாங்க? இனிமே பார்க்க மாட்டேன் எழுதி கொடுத்தாங்க. இந்த காலோட இந்த உடம்போட எதுக்கு வந்து அந்த குழந்தை வயிற்றுல இருக்க குழந்தைய பார்த்து என்ன பண்ண போறீங்க? நான் பார்த்துட்டே இருக்கேன், நீ வைக்கிற பொண்ணுங்க எதுக்கு இவ்வளவு தூரம் இந்த மலை அடி வந்து இந்த பிள்ளைங்க கூட்டிட்டு வந்து பாக்குறேன். எங்க அனுப்ப? அபாசர் பின்ன கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. எதுக்கு என் மெஷின் சும்மா விளையாட்டுக்கு எடுத்துருக்கியா? சரியா தவிர அங்க அனுப்பிட்டேன். இது ஒரு நெட்வொர்க். இப்ப இங்க காசுங்க தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி தாலுக்கில் நெக்குந்தி அப்படிங்கிற இடத்துல மலைப்பகுதி. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீட்டில் சட்டவிரோதமான ஒரு ஸ்கேன் மிஷின் வச்சு சட்டவிரோதமான ஒரு கும்பல் கர்ப்பிணி பெண்களுக்கு கருவில் இருக்க குழந்தை ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு கிடைத்த தகவலின் பேரில் மாவட்ட நலப்பணிகள் இணை இயக்குனர் அலுவலகத்தை சார்ந்த ஆய்வு உறுப்பினர்களாக நாங்கள் எங்களோட தீகாய் ஆப்ரேஷன் மூலமாக இதை தொடர்ந்து கண்காணித்து காலையிலேருந்து அவங்கள நாங்கள் ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல வந்து கர்ப்பிணி பெண்களை வச்சு ஒரு 5 கர்ப்பிணி பெண்களை வரவழைச்சு முக்கியமாக புரோக்கர் ஒரு அம்மா அவங்க ஃபோனில் இவங்க காண்டாக்ட் பண்ணி அந்த ஃபோன் நம்பர் வச்சு இங்கே வந்துடுறாங்க. அவங்க கூட்டிகிட்டு வந்து இந்த ரூமில் இந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்து இன்றைக்கி இங்கே ஸ்கேன் பண்ணுறோம், குழந்தைய வயிற்றுல இருக்க குழந்தை என்ன குழந்தைன்னு சொல்கிறோன்னு வர வச்சு ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு 13,000 வாங்கியிருக்காங்க. அவங்கள கீழே படுக்க வச்சு இதை செய்தவர் வந்து ஒரு டாக்டர் கிடையாது. அந்த டாக்டர்னு சொல்கிறாங்க, ஒரு டாக்டர் கிடையாது. அவர் கள்ளக்குறிச்சி சேர்ந்த முருகேசன். இவர் தொடர்ந்து இந்த தொழிலில் ஈடுபட்டு வராரு. நிறைய தடவை தப்பி ஓடி இருக்கிறாரு. இவர்கிட்ட சொகுசு கார் இருக்குது, ஸ்கேன் மிஷின் இருக்குது, ஒரு பெரிய நெட்வொர்க் வச்சுருக்காரு, டிரைவரு அடியாளி எல்லாமே வச்சுருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா காலில் புண்ணோட இங்கே வந்து இந்த 5 பெண்களுக்கு கர்ப்பிணி பெண்களை பார்க்கறதுக்கோசரம் இந்த மிஷின் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ரூமில் படுக்க வச்சு நாங்கள் வந்து பார்க்குறேன். பேஷண்ட்டை படுக்க வச்சு அப்படி ஒரு 2 செகண்ட் பார்த்துட்டு உடனே இது உனக்கு வயிற்று இருக்குது பொண்ணு அப்படிங்கிறாரு. அந்தம்மா அழுதுகிட்டே வெளியே வருது, எனக்கு பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி வச்சு 2 செகண்ட் உனக்கு கருப்பாக இருக்குது வெள்ளையாக இருக்குது இப்படி இருந்தால் அந்த குழந்தை பையன். இவர் என்ன படிச்சிருக்காரு, இவர் எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாரு? இவ்வளோ தூரம் அவரை நம்பி இந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாலக்கோடை சேர்ந்த ஒரு பெண் வந்து முதல் குழந்தை நார்மலாக பிறந்திருக்கு, பெண் குழந்தை. இப்போ 2வது மாதமாக இருக்காங்க. 3 மாதத்துலேருந்து இவங்களை ட்ரேஸ் பண்ணுறாங்க. 3 மாதத்தில் போய் கள்ளக்குறிச்சியில் போய் பார்த்துருக்காங்க. என்ன குழந்தை
குழந்தைன்னு சொல்லி பெண்ணு மாதிரி இருக்குது, ஆனால் சந்தேகமாக இருக்குது, நீங்கள் 5 மாதத்தில் இங்கே வந்துருங்கன்னு சொல்லி இன்றைக்கி இங்கே வர வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வர வச்சுருக்காங்க. இப்படி வந்து கர்ப்பிணி பெண்களும் அவங்க அவங்கள கணவருமே கூட வந்து இந்த ஒரு சட்டவிரோத செயலுக்கு உடந்தையாக இருந்தால் எப்படி இந்த தருமபுரி மாவட்டத்தில் நம்ம வந்து பெண் குழந்தை விகிதம் குறையதை எப்படி தடுக்க முடியும்? இப்போ நம்ம தருமபுரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்லம்பள்ளி தாலுக்கா குறிப்பாக பார்த்திங்கன்னா செக்ஸ் ரேஷியோ இந்த கடந்த 3 மாதத்தில் மிகவும் குறைஞ்சிருச்சு. இப்போ நல்லம்பள்ளி, மொரப்பூர், ஏரியூர், பெண்ணாகரம், காரியமங்கலம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு 1000 ஆண் குழந்தைங்களுக்கு எத்தனை பெண் குழந்தை பிறக்குது, அது வந்து மிகவும் கம்மியாக இருக்குது. காரணம் வந்து இந்த மாதிரி சட்டவிரோதமான மெஷின் எடுத்துகிட்டு புரோக்கர் மூலமாக ஃபோன் பண்ணி பேசிக்கிறாங்க. டாக்டர் நீங்கள் இத்தனை மணிக்கு வர சொன்னாங்க, இந்த இடத்துக்கு வந்துருங்க. இங்கே இப்போ இந்த சொல்லப்பட்ட லலிதான்ற அந்த புரோக்கர் பார்த்திங்கன்னா அந்த இந்தூர் பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு வர சொல்லி அங்கேருந்து வழி நடத்தி இங்கே கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வந்து பார்த்துட்டு இந்த குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மா வந்து இல்லைங்க எங்களுக்கு பொண்ணு ஏற்கனவே இருக்குது, இந்த பொண்ணு வேண்டாம், இல்லை நாங்களே பண்ணிடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ தான் ஆகும்னு சொல்லி அந்த பொண்ணை சட்டவிரோத கருக்கலைப்புக்கும் அவங்க ரெடி பண்ணுறாங்க. இதுக்கு உடன் போகாமல் நாம் வந்து எவ்வளவு செஞ்சாலும் இந்த சம்மந்தப்பட்ட முருகேசன் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி கைது செய்யப்பட்டு பெயிலில் வந்து இப்போ பண்ணியிருக்காரு. இப்போ கடந்த வந்து ஜெயிலுக்கு போய் 3 மாதம் தான் இருக்குது, பெயிலில் வந்திருக்காரு. பெயிலில் வந்து இவர் பண்ணுறாரு. இவர் வெளியே வராத அளவுக்கு காவல்துறை கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும். நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நம்மளோட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் குண்டாஸில் போடப்படுவாங்கன்னு நம்ம ஆல்ரெடி நமக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இவங்களெல்லாம் குண்டாஸில் போட்டு மீண்டும் வெளியே வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கேன் கருவியோ ஒரு கருவியில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு ஆனா பண்ணோம் சொல்ல போகிறோம் சொல்லுவோம் நாங்கன்னு சொல்லாமல் இருக்கிறவருக்கு அவங்க துணை புரிவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி பண்ணால் அப்படி அவங்களை குண்டாஸில் போட்டால் மட்டும்தான் நம்மளோட மாவட்டத்தில் இந்த பெண் குழந்தையின் பாலின விகிதம் இம்ப்ரூவ் ஆகும். 1000 பெண் குழந்தைகள் 1000 ஆண் குழந்தைகளுக்கு 1000 பெண் குழந்தைகள் இருக்கிற மாவட்டமாக நம்ம தருமபுரி வரணும்னா இதற்கு எல்லாரும் உடன் புரியணும், இதுக்கு எல்லாருமே ஒத்துழைக்கணும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்களும் அவங்களோட உறவினர்களும் அவங்களோட கணவருமே எந்த குழந்தையா இருந்தாலும் 2 குழந்தை போதும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்தால் மட்டும்தான் அது நடக்கும். இவ்வளோ தூரம் அவங்க பணத்தை செலவு பண்ணி ரிஸ்க் எடுத்து வந்து இந்த கும்பல்கிட்ட அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அதை தெரிஞ்சுட்டு போய் அதை கருக்கலைப்புக்கு உடன்படாமல் இருக்கணும். இந்த மாதிரி சட்டவிரோதமாக செய்கிறவங்கள கடுமையாக தண்டிக்கணும். தண்டித்தா மட்டும்தான் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் நம்ம வந்து பாலின விகிதத்தில் முன்னேற முடியும். தருமபுரி மாவட்டம் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். இல்லைன்னா பெண் குழந்தைகளை அழிக்கிற மாவட்டமாக இருக்கிற அவ பேர் நீங்கணும். இது எல்லாரோட கடமைன்னு நான் சொல்கிறேங்க.